විජිත ෆොරින් බියුරෝ එකකින් අරන් තියෙන ටික. අපි විජිත මන්ත්‍රීතුමා තමයි ෆොරින් බියුරෝ එක බාරව වැඩ කරන එක. තීන්දුව කීපයක් තියෙනවා. විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් පිළිබඳ අරන් තියෙනවා. சைக்கு காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனி இரவு வணக்கம். ஜனாதிபதி அனுர கூட வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை பற்றி அவர் தெரிஞ்சுக்கொள்ளலை. மொத்த பொறுப்பையும் யார்கிட்ட கொடுத்துருக்குது? விஜித ஹேரத் அமைச்சர். இப்போது உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கான அமைச்சர் விஜித ஹேரத் இன்னும் பல அரசியல் பிரமுகர்கள் போயிருந்தாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் கலந்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்காவில் வாழக்கூடிய இலங்கையர்கள், அமெரிக்க வாழ் இலங்கையர்களை சந்திச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நான் வீடியோ போட்டிருந்தேன் இது சம்மந்தமாக, 1.5 மணி நேரம் வீடியோன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் ஒரு சகோதரர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதில் முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னென்னா, நாங்கள் டெபாசிட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட், அதாவது பீரோவுக்கு நாங்கள் ஒரு அமௌண்ட்டை கட்டுறோம், அது எங்களுக்கு திருப்பி வேண்டாம், ஆனால் நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் கட்டிக்கிட்டே வந்தால் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கணும் அரசாங்கத்தால். அது என்ன மாதிரியான பெனிஃபிட் அவர் கேட்கும்போது பாருங்கள். ஜனாதிபதி அனுர உடனே இதை பற்றி விஜித ஹேரத் அமைச்சருக்கு தான் தெரியும், அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி விஜித ஹேரத்தை கூப்பிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறமா அமைச்சர் விஜித ஹேரத் சில விடயங்கள் அந்த இடத்துல சுட்டி காட்டுற சந்தர்ப்பத்தில் நாட்டினுடைய இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் மோசமான சூழலில் தான் இன்னும் நாட்டை கொண்டு போயிட்டுருக்கிறோம். இந்த நிலைமை கொஞ்சம் சீராகின பிறகு நாட்டுடைய நல்ல முன்னேற்றத்தை ஒரு நல்ல நடுநிலைமையான நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு புதிய ஒரு எழுச்சியான திட்டம், வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஒரு எழுச்சியான திட்டம் ஒன்றை உருவாக்குவாங்களாம். அதே போல வெளிநாடு வாழ் இலங்கையர்களுக்காக ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். இது சம்பந்தமாக நாங்கள் தற்போது முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்கு இடையில் கட்டாயமாக ஒரு ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம் அனைத்து வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கும். அந்த ஓய்வூதிய திட்டம் மூலம் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், இலங்கை தொழிலாளர்கள், பிற வெளிநாடுகளில் வாழக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும், அமெரிக்காவில் மட்டுமே இல்லை, கடைசியில் அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தானே அப்படின்ற மாதிரி போயிடும் சிச்சுவேஷன். அப்படி இல்லை, உலக வாழ் அனைத்து இலங்கையர்களுக்கும், தொழிலுக்காக போயிருக்கக்கூடிய அனைவருக்கும் பதிவு செய்து தொழிலாளர் வீசாவில், அதே மாதிரி டூரிஸ்ட் வீசாவில் போயிட்டு நீங்கள் பல வருட காலம் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா, ஓய்வூதியம் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால் சட்டப்பூர்வமாக சரியாக நாட்டிலேருந்து வரும்போது பீரோ கட்டி லீகலாக பதிவு செஞ்சு வந்தீங்கன்னா, அதே மாதிரி தொடர்ந்து என்ன செய்யுங்க, 2 வருடம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்சூரன்ஸை புதுப்பிங்க, பீரோ தொடர்ந்து கட்டுங்க. இது சம்மந்தமான முயற்சிகளை பைபிளை வாயை விட்டுடுச்சுல, இனி இது சம்மந்தமான முயற்சிகளை நம்ம பக்கம் இருந்து நம்ம ப்ரெஷர் பண்ணலாம். இனிமே என்னடா தூண்டிலுக்கு இறை இல்லையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம், இறையும் சிக்கிடுச்சு, பெரிய சுறாவும் சிக்கி இருக்குது. இனிமே தொடர்ந்து இதே இறையை போட்டே நாம் இழுக்க வேண்டியதுதான் பாக்கி, ட்ரை பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ அந்த ஒரு 2 நிமிஷம் வீடியோ இருக்குது, அவர் அவ்வளோதான் பேசியிருந்தார். அந்த வீடியோவை பாருங்கள், சிங்களம் தெரிஞ்சவங்க. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தமிழில் அவங்க பேசினது என்ன அப்படின்றதை. But if I pay
$50 in Sri Lanka. I deposit my money, I don't want that money back. But when I retire 20 years later, when I go back to Sri Lanka, that money will pull down. So if we can make a system in Sri Lanka to safeguard at least the foreign employers. Thank you very much. විජිත ෆොරෙන් බියුරෝ එකකින් අරන් තියෙන තීරණ ටික තියෙනවා. අපේ විජිත මන්ත්‍රීතුමා තමයි ෆොරෙන් බියුරෝ එක බාරව වැඩ කරන එක. තීන්දුව කීපයක් තියෙනවා. විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් පිළිබඳ අරන් තියෙනවා. ඉස්සෙල්ලා අපේ රටේ ආර්ථිකය හොඳ ශක්තිමත් තැනකට ගියමු. ඊට පස්සේ හොඳ සෝෂල් සිකියුරිටි සිස්ටම් එකක් හදමු. දැනට අපි අර්බුදකාරී තත්වයක ඉන්නේ. ඒ අර්බුදකාරී තත්වය පියමන් කරාට පස්සේ ඔය කියන සෝෂල් සිකියුරිටි නෙට්වර්ක් එක හොඳ ස්ටේබල් තැනකට ගේන්න පුළුවන්. ඉතින් අපි අවුරුදු 3-4ක් යනකොට රටේ තෙන්ට ගේනවා. ඒ අදිෂ්ඨානය අපිට තියෙනවා. අන්නෙවැනි තත්වයකදී ඔබ යෝජනා කරන ඒ හොඳ වෙල්ෆෙයාර් සිස්ටම් එකක් අපි රටේ ඇති කරමු. හොඳයි. අපි ඒකට අදිෂ්ඨාන කරගෙන යමු. සුබ සන්ධ්‍යාව. දැනට අමතර වශයෙන් විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් සඳහා විශ්‍රාම වැටුප් ක්‍රමයක් අපි හඳුන්වා දෙනවා. ඒ අවශ්‍ය කරන නීතිමය තත්ත්වය මේ දවස්වල සකස් කරමින් තියෙනවා. මාසයක් එකමාරක් ඇතුළත සියලුම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට දායක විශ්‍රාම වැටුප් ක්‍රමයක් හදනවා. ඔබටත් එහි කොටස්කරුවෙක් වෙන්න පුළුවන්. එතකොට සියලුම අයට ප්‍රතිලාභ